ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎன்ஜி இருக்க காசுல வந்து ஒரு 6 மித்து மாதிரி பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது. முக்கியமா இந்த வீடியோ வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். அது கண்டிப்பா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். நார்மலா சிஎன்ஜி வாங்குறவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மித் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரெஷர் பார் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து டேங்க்ல வந்து ப்ரெஷரும் கம்மியா பிடிக்கும். இப்போ 10 கேஜி இருக்குன்னா அதுல வந்து இப்போ 6 கேஜி தான் நம்மளால ஃபில் பண்ண முடியுது. ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் நாங்களுமே நினைச்சிட்டு இருந்தோம் கார் வாங்கின புதுசுல இருந்து. பட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட பேசும்போது தெரிஞ்சது, ப்ரெஷர் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இன்லவுட் வழியா எவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து டேங்குக்கு நம்மளுக்கு வந்து மிஷின்ல இருந்து போதோ அந்த பிரைஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது தெரியாம நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னா அடிக்காம போயிடுவாங்க. இப்படி போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இங்க பிடிக்காதனால நீங்க பெட்ரோல்ல ரன் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். திருப்பி ஒரு பங்க் கிடைக்கல அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்க டேங்க்ல வந்து கம்மியா ஃபில் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து பிரைஸ் வைஸ் வந்து பார்த்தா சேமா தான் இருக்கும். அதனால அதை யோசிச்சு யாரும் வந்து ஃபில் பண்ணாம போவாதீங்க. கிடைச்ச இடத்துல வந்து மோஸ்ட்லி எவ்வளவு ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்றீங்க. அதுதான் பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது. செகண்ட் மித் பாத்தீங்கன்னா, சிஎன்ஜி இருக்க காசு வந்து இன்ஜின் வந்து லைஃப் சீக்கிரமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு மித் தான். இப்ப கம்பெனி ஃபிட்டடே வர ஆரம்பிச்சிச்சு நிறைய காசுல. இப்ப நீங்க கம்பெனி ஃபிட்டட்னு போடும்போது அவங்க வந்து அந்த இன்ஜின் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎன்ஜிக்கு அடாப்ட் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க கரெக்டா சர்வீஸ் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல எல்லாமே வந்து கரெக்டா பண்றீங்க அப்படின்றப்ப ப்ராப்பர் ரிப்பேர் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சிருக்கீங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அப்ப எந்த பிரச்சனையுமே இன்ஜினுக்கு வராது. ஆக்சுவலா நீங்க நார்மலா பெட்ரோல் காருக்கு எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் சிஎன்ஜியுமே உங்களுக்கு இருக்கு. தேர்ட் மித் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சிஎன்ஜி வந்து நம்மளுக்கு வந்து போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் ரொம்ப கம்மியா இருக்கும், பவரே இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜில வந்து உங்களுக்கு பவர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள நீங்க ஓட்டுறீங்க இல்ல ஹைவேல வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த பவர் வந்து நெக்லிஜிபிள் தான் உங்களுக்கு. நீங்க ரெகுலரா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய பவர் டிஃபரன்ஸ் தெரியுமான்னு தெரியாது. மோஸ்ட்லி சிஎன்ஜி வாங்குற எல்லாருமே வந்து மைலேஜ் பெட்டரா கிடைக்கணுன்றதுனால தான் வாங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பவர்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பவர் வந்து எனக்கு வந்து அந்த 10 to 15% வந்து எனக்கு இன்க்ரீஸ் வேணாம் அப்படின்றவங்க கண்டிப்பா சிஎன்ஜி போகலாம். அவ்வளோ பெரிய ட்ராப் ஒன்றும் இல்லை. நானுமே ஓட்டி பார்த்தேன். பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் வந்து உங்களால ஜென்ரல் ஆடியன்ஸால வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கார் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபோர்த் மித்து, சிஎன்ஜி வச்சா வந்து சேஃப் இல்லை. யூடியூப்ல நிறைய பார்த்தீங்க சிஎன்ஜி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கும், வாங்கக்கூடாதுன்ற மாதிரி தோணும். ஆக்சுவலா என்னன்னா, இந்த டேங்க்கு அதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து அவங்க வந்து நிறைய டெஸ்ட் பண்ணி அதை சேஃப்டியா இருக்க மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. முன்னைக்கு இப்ப வந்து சிஎன்ஜியோட சேஃப்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப வர காசு எல்லாமே சேஃபா தான் இருக்கு. பிளஸ் வந்து சேஃப்டி மெக்கானிசம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஒரு டேங்க்ல வந்து இவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்படின்னா அதுல 70% அந்த மாதிரி தான் ஃபில் பண்ற மாதிரியே வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறது வந்து கண்டிப்பா வந்து கம்மியா தான் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா வந்து அந்த அளவுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சேஃப்டிக்காக டிரைவர், பேசஞ்சர் எல்லாரையுமே வந்து கீழே இறங்கியும் நிக்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு. சேஃபாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடிக்கடிக்கு வந்து டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க லீக் ஆகுதா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு போனஸ் டிப் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற 2.5 years 3 years ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்ற மாதிரி ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த சிலிண்டரை ஃபுல்லாகவே கழட்டிட்டு போயிட்டு ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. உள்ள கரோஷன் இருக்கா, எதனா ப்ராப்ளம் இருக்கா, கிராக்ஸ் இருக்கா, டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 3 years ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சேஃப்டி ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. 5th மித் வந்து சிஎன்ஜி காஸ்ட் வந்து காஸ்ட் மோர் டு மெயின்டைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. சிஎன்ஜி வந்து பெட்ரோலை விட வந்து கிளீனா பேர்ன் ஆகும், கார்பன் டெபாசிட்ஸுமே வந்து கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும், சர்வீசிங் காஸ்ட் எல்லாமே.
ஆயில் சேஞ்ச் இன்டர்வல்மே வந்து இதனால உங்களுக்கு லாங்கராக இருக்கும். கண்டிப்பாக வந்து காஸ்ட் வைஸில் வந்து கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு. லாஸ்ட் விஷயம், சிஎன்ஜி வந்து ப்ரைஸ் அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெட்ரோலுக்கு விட பெனிஃபிட் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்போ சிஎன்ஜியும் பெட்ரோலும் சேமாக வந்துருச்சு. முன்னாடி வந்து ஒரு 20 ருபீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே இப்போ நீங்கள் பெட்ரோல் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு டிசைர் எடுக்கும் போதே 18 அந்த மாதிரி தான் கிடைக்கும், 18 to 19 தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சாலிடாக வந்து சிஎன்ஜின்னு போகும்போது 25 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 6 to 7 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்றப்ப இந்த 6 to 7 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒரு 1 lakh கிலோமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓவரால் காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இதனால. இது இல்லாமல் வேற எதனா உங்களுக்கு மித்து இருந்தாலும் சொல்லுங்க, இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, இல்லை நீங்க சிஎன்ஜினால எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை பத்தின வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ அப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆகி நிறைய பேருக்கு போகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், மரம் வளங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் நெல்லிக்காய் மரம் வளர்த்துருக்கு வச்சுருக்கேன். ஸோ நெல்லிக்காய் வந்து நிறைய வளர்ந்துட்டு இருக்கு, பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு மரம் நடுங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி. என்விரான்மெண்ட்டையும் சேவ் பண்ணுங்கள் கார் ஓட்டுறதுனால. தேங்க்யூ, பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.